இப்போ தேவனை ஒரு மனுஷன் தேடினால்தான் அவங்களுக்கு அவர் தென்படுவார். நீங்கள் கூட உங்களுக்கு கஷ்டம் வரும்போது மனுஷர்களை தேடி போகிறீங்களா? போய்கிட்டே தான் இருக்க முடியும். ஆனால் நீங்கள் தேவனை தேடி பாருங்கள், அவர் உங்களுக்கு தென்படுவார். ஒருவேளை அவரை நீங்கள் விட்டுட்டீங்கன்னா அவரும் என்ன செய்வார் என்றால் நம்மளையும் கைவிட்டு விடுவார். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லைன்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறது உண்மைதான். ஆனால் நம்மளை கைவிட மாட்டேன்னு சொன்ன தேவன் நம்மளை கைவிடாமல் இருக்கணும்னா நம்ம அவரை விடக்கூடாது. அவரை பற்றி கொள்ள வேண்டும், அவரை சார்ந்து நிற்கணும். வாழ்க்கையில் தேவனை தேடும்போது பலவிதமான கஷ்டங்கள் வரலாம். என்னதான் கஷ்டங்களும் பாடுகளும் வந்தாலும் நம்ம தேவனை தேடுவதை விட்டுவிடவே கூடாது. அவரை தேடும்போது அவர் நமக்கு தென்படுவார். அவரை விட்டுவிட்டால் அவர் நம்மளை என்ன செய்து விடுவார்? கைவிடுவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அருமையானவர்களே, தேவனை சார்ந்து கொள்ளுங்கள்.